ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான உடச்சி விட்ட முட்டை குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முட்டை குழம்பு அப்படியே வேக வச்சு சேர்க்குறத விட இந்த மாதிரி குழம்புலேயே உடச்சி ஊற்றி செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு செய்கிறதும் ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இதோடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இதோடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா அரைச்சாச்சு. நீங்கள் இதை இன்னும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோடவே பட்டை, கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை 2 கீரி சேர்த்துருக்கேன். சின்ன பச்சை மிளகாவாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும், அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு 3 பல் பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சி நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக சேர்க்குறீங்கன்னா கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பட் நீங்கள் தட்டி சேர்க்குறப்போ இந்த குழம்புக்கு இன்னும் ஒரு தனி வாசனை கிடைக்கும், அதனால தான் நம்ம தட்டி சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போனதும் 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இப்போ இதே நல்லா குழைவாக வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. நல்லா இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம மசாலா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. நல்லா மசாலாவில் பச்சை ஸ்மெல்லாம் போகணும், அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதோடவே அரைச்சி வச்சிருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. மசாலாவோட வாசனைலாம் போனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கேஸை சிம் பண்ணிவிடுங்க. இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை சேர்க்குறப்போ தள்ளி தள்ளி சேருங்க, அப்போ தான் நம்ம திருப்பி போடுறப்போ அது உடையாமல் நமக்கு வரும். இப்போ எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. இதில் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இது நல்ல வாசனையாக இருக்கும் குழம்புக்கு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. கேஸு சிம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு முட்டை ஒரு சைடு வெந்துடும். இப்போது நீங்கள் முட்டையை திருப்பி போட்டு வேக வைக்கணும். எல்லா முட்டையும் திருப்பி போட்டுட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. அப்போ தான் முட்டை நல்லா வேகும். இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கமன்னு சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிருக்கும். இதை ஓப்பன் பண்ணுறப்பவே நமக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு. இது சாதம், சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.